21 நாட்கள் ஒரு புதிய பழக்கத்தை உருவாக்க இவ்வளவு காலம் போதும் என நாம் பல காலமாக நம்பி வருகிறோம். இன்று அந்த எண்ணிக்கையை நாம் ஆதாரங்களுடன் உடைக்கிறோம். லண்டன் பல்கலைக்கழகத்தின் ஆய்வுகளின்படி ஒரு செயல் உங்கள் மூளையில் தானாக நடக்கும் பழக்கமாக மாற சராசரியாக 66 நாட்கள் தேவைப்படுகிறது. நாம் அனைவரும் ஒரு புதிய மனிதனாக மாற ஆசைப்படுகிறோம். ஆனால் நம்முடைய அன்றாட செயல்கள் மாறாதவரை அந்த மாற்றம் சாத்தியமில்லாமல் போகிறது. நீல நிற மை கொண்ட பேனாவை கொண்டு காகிதத்தில் பச்சை நிறத்தில் கையெழுத்திட முடியாது. அதே போலத்தான் பழைய பழக்கங்களை வைத்துக்கொண்டு ஒரு புதிய வாழ்க்கையை உருவாக்க முடியாது. உங்கள் மூளை எப்போதும் உங்களை பாதுகாப்பான சூழலிலேயே கம்ஃபர்ட் ஜோன் வைத்திருக்க முயற்சிக்கும். இதனால் ஒரு குறிப்பிட்ட உந்துதல் மோட்டிவேஷன் வரும் வரை காத்திருப்பது மாற்றத்தை தள்ளி போடும் ஒரு செயலாகும். மனிதர்களின் ஒவ்வொரு செயல்பாட்டிற்கு பின்னாலும் ஒரு சுழற்சி இருக்கிறது. இதை ஹாபிட் லூப் என்று அழைக்கிறோம். இதில் 3 நிலைகள் உள்ளன. தூண்டுதல் எனப்படும் கியூ, அந்த செயல்முறை அல்லது ருட்டீன், மற்றும் அதன் முடிவில் கிடைக்கும் ரிவார்டு. இந்த 3 நிலைகளையும் சரியாக திட்டமிடுவதன் மூலமே ஒரு பழைய பழக்கத்தை நீக்கி புதிய பழக்கத்தை மூளையில் பதிய வைக்க முடியும். ஒரு புதிய வேலையை தொடங்க நினைக்கும்போது உங்கள் மூளை உடனடியாக அதை தவிர்க்கும் காரணங்களை அடுக்கத் தொடங்கும். இதை முறியடிக்க 30 வினாடி விதியை பயன்படுத்துங்கள். ஒரு செயலை செய்ய வேண்டும் என்ற எண்ணம் தோன்றிய 30 வினாடிகளுக்குள் அந்த வேலையை தொடங்கிவிட வேண்டும். நீங்கள் வேலையை தொடங்கிய பிறகுதான் அதை தொடர்வதற்கான ஆர்வம் இயல்பாகவே உருவாகும். ஒரு பெரிய இலக்கை அதன் முழு உருவத்தோடு பார்க்கும்போது அது நம்மை செயல்பட விடாமல் முடக்கிவிடும். இங்குதான் மைக்ரோ டிசிப்ளின் முறை உதவுகிறது. கடினமான ஒரு பயிற்சியை தொடங்குவதற்கு பதில் தினமும் 5 நிமிடம் மட்டும் ஒதுக்குவது போன்ற மிக சிறிய செயல்களில் கவனம் செலுத்துங்கள். இப்போதைக்கு சிறியதாக தெரியும் இந்த மாற்றங்கள் 66 நாட்களுக்கு பிறகு உங்கள் மூளையில் ஒரு நிலையான கட்டமைப்பை உருவாக்குகின்றன. இந்த 66 நாள் பயணம் 3 கட்டங்களாக இருக்கும். ஆரம்பத்தில் சவாலாகவும் இடையில் மிகுந்த குழப்பமாகவும் இருக்கும் இந்த வரைபடம் இறுதி நாட்களில் சீரான நிலையை அடையும். இந்த 10 வார கால உழைப்பு கடினமான ஒரு செயலை நீங்கள் யோசிக்காமலேயே செய்யும் செகண்ட் நேச்சராக மாற்றுகிறது. இந்த குறிப்பிட்ட கால அவகாசத்தை நீங்கள் கடந்துவிட்டால் அந்த செயலை தொடர ஒவ்வொரு நாளும் மனவலிமையை செலவிட வேண்டிய அவசியம் இருக்காது. இந்த 66 நாள் பயணத்தில் ஏதாவது ஒரு நாள் உங்களால் திட்டமிட்டபடி செயல்பட முடியாமல் போகலாம். தடுமாற்றம் என்பது உங்கள் வளர்ச்சியின் ஒரு முக்கிய பகுதி. கீழே விழுந்த இடத்திலிருந்து சோர்வடையாமல் மீண்டும் உடனே எழுந்து ஓடத் தொடங்குபவர்களே தங்களின் இலக்கை நிச்சயமாக அடைகிறார்கள். ஒரு நாள் தவறுவதனால் உங்கள் மூளையில் அதுவரை நடந்த மாற்றங்கள் அழிந்துவிடாது. நீங்கள் முயற்சியை முழுமையாக கைவிடும்போது மட்டும்தான் அந்த பழக்கத்தை உருவாக்கும் வாய்ப்பை இழக்கிறீர்கள். உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வெளியிலிருந்து யாரும் வரப்போவதில்லை. அந்த பொறுப்பு உங்களுடையது மட்டுமே. நீங்கள் இன்று எடுக்கும் முடிவுகளும் செய்யும் செயல்களும் தான் உங்கள் எதிர்காலத்தை வடிவமைக்கின்றன. இந்த 66 நாள் சவாலை இப்போதே ஏற்க நீங்கள் தயாரா? உங்கள் முடிவை உறுதிப்படுத்த இப்போதே கமெண்ட் பகுதியில் ஐம் ஸ்டார்டிங் டுடே என்று பதிவிடுமோ. இந்த நொடி நீங்கள் எடுக்கப் போகும் அந்த ஒரு சிறிய முயற்சி உங்கள் வாழ்நாள் முழுமைக்குமான ஒரு மிகப்பெரிய மாற்றமாக மாறக்கூடும். உங்கள் புதிய வாழ்க்கையை நோக்கிய பயணத்திற்கு உடனே செயல்படுங்கள்.